Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். கேரட் வச்சு எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த ஒரு ஸ்கின் டைப்பாக இருந்தாலும். இன்னைக்கு நம்ம கேரட்டை ப்ரிசர்வ் பண்ணி எப்படி ஃபேஸ் பேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி கேரட் க்ரீம் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோவை முன்னொரு காலத்துல போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை முடிஞ்சா மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். இதை விட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேரட் வேணுமோ அந்த அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கேரட் எடுத்திருக்கேன். ஸோ துருவினதுக்கப்புறம் ஒரு அகலமான பிளேட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைக்கணும். இது காலையில் வச்சு ஈவினிங் வெயில் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. மேலாக மட்டும் காஞ்சிருக்கு, அடியில் கொஞ்சம் மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும் பாருங்கள். செகண்ட் டேவும் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக காஞ்சிருக்கு. ஸோ உங்களோட கேரட் எத்தனை நாள் வேணால் காய விடுங்க, ஆனால் ஃபுல்லாக காய விடுங்க. ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கும். இது கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரு நல்ல மொறுமொறுன்னு க்ரன்ச்சியான சவுண்ட் கேட்கும். இந்த சூடோட இந்த க்ரன்ச்சியான சவுண்டோட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இப்போ நம்மளோட கேரட்டை இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே அந்த மொறுமொறுன்னு இருக்குது இல்லையா, அப்பயே மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. ஆறிடுச்சு அப்படின்னா அது பதத்து போன மாதிரி ஆகிடும், சரியாக கிரைண்ட் ஆகாது. அண்ட் மிக்சியில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுடர் அவ்வளோவா ப்ரிசர்வ் பண்ண முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போது அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபைன் பவுடராக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நம்மளோட கேரட் பவுடர் 2 ஸ்பூன், இது கூடயே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான லீஃப்லேருந்து எடுத்த ஆலோவேரா ஜெல், நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு நல்லா கெட்டியான தயிர், இது கூடயே ஒரு விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே நான் ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்போ போட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நான் நைட்டு போட்டேன், அதனால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காலையில் இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் இல்லை, கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. இதை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். ஸோ சரியாக அப்ளை ஆகாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இதை நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காலையில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டு போட்டு நீங்கள் மார்னிங் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.